ஹாய், வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு சார்ந்த வீடியோ. ஆகையால் வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இதை பகிர்ந்து விடுங்கள். நிச்சயமாக அவர்களுக்கு இந்த கருத்து வந்து ஓரளவுக்கு சரி அல்லது ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். நேற்றைய தினம் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில் மரத நோட்ட நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. அங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கீழே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிறு பெண் பிள்ளைகளுடைய காலை வந்து அவர் வந்து அமர்த்தி விடுறார். அது வந்து மரதன் ஓடிட்டு வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் வந்து அந்த கால் வலி என்பது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆகையால் வந்து அவர் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அந்த பிள்ளைகளுடைய காலை வந்து அமர்த்தி விட்டுருக்கலாம் அல்லது பிடிக்க விட்டுருக்கலாம். அதை வந்து பெரிய அளவில் தூக்கி பிடிச்சு கொண்டு அந்த 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 அமைச்சர் செய்தது தவறு அப்படி என்ற கருத்துக்களை வந்து பரவலாக வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் வந்து ஒரு ஆண் எல்லா பெண்களையும் அவ்வாறான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கக்கூடிய தன்மை மிக மிக குறைவு. ஆகையால் வந்து அந்த அமைச்சர் வந்து அதில் செய்திருக்கக்கூடியது வந்து ஒரு முதலுதவி என்று தான் சொல்லலாம். என்னன்னு சொன்னால், அது ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் மரதன் ஓடிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு வந்து என்ன தேவையோ அதைத்தான் செய்யலாம். சரியா? காலை பிடித்து விடுவதொன்றும் தவறென்று ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். அப்படித்தான் எல்லாருக்கும் தோணும் என்று நினைக்கிறேன். அதை விட உண்மையிலேயே இன்னொன்று பாருங்க, நீங்கள் இப்படி எல்லாரையும் குற்றம் சுமத்தி ஒரு விபத்துக்குள்ளாகினா எந்த ஆணும் வந்து உங்களை தொடுறதுக்கு விரும்ப மாட்டான். அதாவது உங்களை தொட்டால் நிறைய பிரச்சனைகள் அல்லது நிறைய அசௌகரியங்களை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி உங்களை தொடுறதுக்கு விரும்ப மாட்டார்கள். ஆகையால் வந்து நீங்கள் இவ்வாறான தவறான கருத்துக்களையும் தவறான நோக்கங்களுக்காக பதிவிடுவதையும் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். அண்மையில் கேரளாவில் கூட ஒரு பெண் பிள்ளை வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து சமூக வலைத்தளங்களில் போட்டு கடைசியாக அந்த இளைஞர் வந்து உயிரிழந்த சம்பவத்தையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒருத்தர் உதவி செய்ய போறவர்களுக்கு வந்து இன்னும் அசௌகரியமாக இருக்கக்கூடிய தன்மையும் இதனால் வந்து ஏற்படுது. ஆகையால் வந்து இந்த தவறான கருத்துக்களை தவறான பதிவுகளை வந்து நிறுத்திக் கொள்ளுங்கள். பெண் பிள்ளைகள் அந்த அந்த பேட் டச்ன்னு சொல்லுவார்கள், அது பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக தெரியும். இது பேட் டச்சா அல்லது ஒரு உரிமையான அல்லது ஒரு முதலுதவி சார்ந்த டச்சான்றது அந்த பெண் பிள்ளைகளுக்கு தெரியும். ஆகையால் வந்து நீங்கள் அந்த அந்த பிள்ளைகளை வந்து தவறான பாதைகளுக்குள்ள வந்து கொண்டு செல்ல விடாதீர்கள். ஒரு ஆண் உதவி செய்வதும் அல்லது வேறொரு நோக்கத்துக்காக பழகுவதும் வந்து பெண் பிள்ளைகள் இலகுவாக இப்போதுள்ள பிள்ளைகள் அறிந்து கொள்கிறார்கள். ஆகையால் வந்து இந்த உதவி செய்பவர்களையும் செய்யாமல் விடுற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திடாதீங்க. இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு சார்ந்ததுதான். கட்டாயம் நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு அந்த கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்து உதவுங்கள். தயவு செய்து ஒரு தேவையில்லாத கருத்துக்களை கூறி அவர்களுடைய மனசை புண்படுத்தி விடாதீர்கள். நன்றி.